யாருக்கிட்டலாம் கிரெடிட் கார்ட்ஸ் இருக்குது? எவ்வளோக்கு எவ்வளோ கிரெடிட் கார்ட்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் வந்து காசு பார்க்கலாம். அதே எப்படி கிரெடிட் கார்ட்ஸில் வந்து காசு பார்க்க முடியும், காசு அழிக்க தான் முடியும்னு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். கிரெடிட் கார்ட்ஸ் மூலயமாவும் நாம் காசு பார்க்கலாம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு இந்தியன் மணியோட ஃப்ரீடம் தமிழ் யூடியூப் சேனல். நான் பால சரஸ்வதி. யாரெல்லாம் இந்த சேனல் பார்த்துட்ருக்கீங்களோ, இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களோ, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்மளோட இந்தியா பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் கண்ட்ரி. இந்த டெவலப்பிங் கண்ட்ரியில் கிரெடிட் கார்டு இப்போ வந்து ரொம்ப சாதாரணமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் டெவலப்டு கண்ட்ரீஸ், நிறைய கண்ட்ரிஸ் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா கிரெடிட் கார்ட்ஸ் மூலயமா நிறைய யூஸ்ஃபுல்லான திங்ஸ் பண்ணுறாங்க, நிறைய காசு பார்க்குறாங்க. அண்ட் நம்மளோட இந்தியாலேயுமே அந்த ஆப்ஷன் இருக்குது. நம்மளுடைய கிரெடிட் கார்டை வந்து நம்ம கரெக்டாக பயன்படுத்தணுன்னா அதுக்கேற்ற மாதிரி நாம் வந்து காசு கண்டிப்பாக பார்க்கலாம். அதை பற்றி தான் டீட்டெயிலாக நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க, இல்லை வந்து கிரெடிட் கார்டு வாங்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா உங்களுடைய கிரெடிட் கார்டு வந்து லைஃப் டைம் கிரெடிட் கார்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 0 இயர்லி சார்ஜஸ் கிரெடிட் கார்டும் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் கிரெடிட் கார்டாச்சும் நீங்கள் வச்சுருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னும் ஒரே ஒரு டிஸ்க்ளைமர், நம்ம கிரெடிட் கார்டு வந்து மணி பார்க்குற லெவலுக்கு யூஸ் பண்ணால் கூட ஒரு விஷயம் நீங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணணும். என்னென்னா, இப்போ நீங்கள் கிரெடிட் கார்டை வந்து யூஸ் பண்ணுறீங்க, அந்த அமௌண்ட் வந்து உங்ககிட்ட ஒரு 1 மந்த்லேயே கண்டிப்பாக வரும். இல்லை வந்து உங்ககிட்ட இனஃப் மணி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் கிரெடிட் கார்டை எப்போ வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து மைண்டில் வச்சுட்டு நீங்கள் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இப்போது நான் சொல்கிற இந்த 5 வழிகள் மூலயமா நீங்கள் உங்களுடைய கிரெடிட் கார்டு, அதாவது லைஃப் டைம் ப்ளஸ் 0 ஏர்லி சார்ஜஸ் கிரெடிட் கார்டு மூலயமா காசு பார்ப்பீங்க. ஸோ அது என்னென்னு ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன். பொதுவாகவே நாம் வந்து பேங்க்கில் லோன் வாங்குகிறோம், இல்லை மற்றவங்ககிட்ட லோன் வாங்குகிறோன்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் கிரெடிட் கார்டு மூலயமா நீங்கள் வந்து பணம் பெறுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் பே பண்ணவே தேவையில்லை. ஏன்னா ஒன்ஸ் வந்து நீங்கள் கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணிட்டீங்க, அது வந்து ஒரு 1 லட்சம் பேலன்ஸ் இருக்கிற கிரெடிட் கார்டோ இல்லை வந்து 50,000 ரூபாய் லிமிட் இருக்கிற கிரெடிட் கார்டோ எது வேணாலும் இருக்கட்டும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணி அந்த காசை வந்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அப் டு 50 days வரைக்கும் நீங்கள் அந்த மணியை இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பே பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு ஒரு 40,000 ரூபாய் லோன் வேணும், 60,000-70,000 ரூபாய் லோன் வேணும்லாம் வந்து ரொம்ப பேங்க்காரங்கிட்டயோ இல்லை மற்றவங்ககிட்டயோ போய் நிற்பாங்க. அதுக்கு பதிலாக அவங்ககிட்ட கிரெடிட் கார்டு இருக்குது, அந்த கிரெடிட் கார்டில் இவ்வளோ அமௌண்ட் வந்து லிமிட் இருக்குன்னா அந்த கார்டை யூஸ் பண்ணலாம். ஸோ 50 நாளைக்குள்ளே அவங்களால என்னென்ன அமௌண்ட்லாம் வந்து அவங்க ஸ்வைப் பண்ணாங்களோ அதை பே பண்ணி முடிக்கிற அந்த ஒரு கெப்பாசிட்டி இருந்தால் போதும். இதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் January 15 அப்போ கிரெடிட் கார்டு இருக்க அமௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணிட்டீங்க அண்ட் அந்த கிரெடிட் கார்டோட பில் வந்து ஜென்ரேட் ஆகிறதுக்கு 1 month ஆகும். அதாவது February 14 இல்லை 13 அந்த மாதிரி டைமில் ஆகும். அதுக்கப்புறமா ஒரு 20 இல்லை 15 டேஸ்க்கு அப்புறமா தான் வந்து உங்களுக்கு அந்த லாஸ்ட் டியூ டேட் காமிக்கும். ஸோ இதிலே வந்து உங்களுக்கு 45 டேஸ் வந்துடுது. ஸோ இந்த டைமுக்குள்ளே நீங்கள் என்னென்ன அமௌண்ட் ஸ்வைப் பண்ணீங்களோ எல்லாமே வந்து நீங்கள் பே பண்ணி முடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு லேப்டாப் வாங்கணும் விருப்பப்படுறீங்க. அந்த லேப்டாப் வந்து ஒரு 50,000 rupees உங்ககிட்ட வந்து கையிலையும் கேஷ் இருக்குது. பட் நீங்கள் கேஷை வந்து அதை பே பண்ணி வாங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு மூலயமா பே பண்ணிட்டீங்கன்னா அந்த 50,000 கேஷை நீங்கள் ஏதாச்சும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயோ இல்லை ஃபிக்ஸ்டு டெபாசிட்லேயோ வந்து நீங்கள் போட்டு வைக்கலாம். பிகாஸ் உங்களுக்கு வந்து எனிவேஸ் ஒரு 1 monthல, அதாவது 50 டேஸ்க்குள்ளே அகைன் ஒரு 50,000 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா எதுக்கு வந்து இந்த அமௌண்ட்டை கொடுத்து செலவு பண்ணணும்? உங்ககிட்ட கிரெடிட் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ நீங்கள் கிரெடிட் கார்டை வந்து அந்த பொருள் வாங்குறதுக்கு பயன்படுத்திட்டு உங்ககிட்ட இருக்கிற கேஷை நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட், ஃபிக்ஸ்டு டெபாசிட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டிங்கன்னா மந்த்லி உங்களுக்கு ஒரு காசு ஜென்ரேட் ஆகும். மேபி ஒரு 400 500 700 அதுவுமே ஒரு ஃப்ரீ காசு தானே. ஸோ கிரெடிட் கார்டை எவ்வளோக்கு எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். உங்ககிட்ட இருக்கிற காசை இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது வழி, கேஷ்பேக்ஸ், ரிவார்ட்ஸ், கிஃப்ட் வவுச்சர்ஸ். இப்போ பொதுவாகவே நிறைய ஷாப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்குறதுக்கு இந்த பர்டிகுலர் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணால் இவ்வளவு கேஷ்பேக் கிடைக்கும் அப்படின்னு வந்து நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏதாச்சும் ஒரு ரிலையன்ஸ் ஸ்டோர் எடுத்துப்போம்.
மோஸ்ட்டாக ரிலையன்ஸ் ஸ்டோரில் வந்து HDFC கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 7,000 6,000 ருபீஸ் கேஷ்பேக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் அந்த ஒரு ஷாப்புக்கு போயிட்டு மொபைல் ஆகட்டும், இல்லை வந்து லேப்டாப் ஆகட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் பொருளாக இருக்கட்டும், கார்டை வந்து ஸ்வைப் பண்ணி வாங்குவாங்க. அவங்க வந்து ஒரு 70,000 ரூபாய் பொருளை 65,000த்துக்கோ இல்லை வந்து 63,000த்துக்கோ வந்து வாங்குவாங்க. இதன் மூலமா கூட அவங்க வந்து காசு சேமிக்கிறாங்க. அண்ட் இது வந்து எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். நீங்கள் வந்து ஒரு 70,000 கையில் காசு கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக, இல்லை வந்து ஒரு டெபிட் கார்டோ இல்லை வேறு ஏதாச்சும் கார்டோ யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கேஷ்பேக் பெற மூலயமா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நிறைய காசு சேவ் ஆகுது. மேலும் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கிரெடிட் கார்டுக்கும், அதாவது ஒரு பேங்க் கிரெடிட் கார்டுக்கும் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து மாறும். ஸோ சில பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நம்ம கிரெடிட் கார்டு எந்த விஷயத்துக்கு ஸ்வைப் பண்ணாலும் 1% இல்லை 2% வந்து கேஷ்பேக் வர மாதிரி அவங்க வந்து ஒரு பிளான் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2% கேஷ்பேக் எப்போவுமே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட பர்ச்சேஸ்க்கு. மேலும் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணுறீங்க, இல்லை வந்து மொபைல் பில் பே பண்ணுறீங்க, இல்லை வந்து DTH பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 5% வரைக்கும் கேஷ்பேக் வரும். ஸோ இதன் மூலமா கூட நீங்கள் உங்களுடைய பில்ஸை பே பண்ணுறதுக்கு உங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கான கேஷ்பேக் உங்களுடைய கிரெடிட் கார்டு மூலமா வந்து சேருது. இதுவுமே நீங்கள் மணி சேமிக்கிற மாதிரியும் நிறைய மணி வந்து இதன் மூலமா நீங்கள் பார்க்குற மாதிரியும் இருக்குது. அண்ட் வவுச்சர்ஸ் நாம் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அமேசானில் நிறைய வவுச்சர்ஸ் இருக்கும். இப்போ நார்மலாகவே நான் வந்து ரிலையன்ஸே நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோம். ரிலையன்ஸ்க்கு போயிட்டு நம்ம ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம் வாங்குகிறோம், இல்லை வந்து வேறு ஏதாச்சும் ஒரு பொருள் ஏதாவது ஒரு ஷாப்பில் வாங்கணும்னா கூட அவங்க வந்து 500 ருபீஸ் இல்லை 1000 ருபீஸ் வந்து அமேசான் கிஃப்ட் வவுச்சர் தருவாங்க. அதுவும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். மூணாவதாக ஒரு வழி, ஏர்ன் மோர் வித் நோ காஸ்ட் EMI. நோ காஸ்ட் EMI நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. மெயினாக வந்து ஃபெஸ்டிவல் டைமில் இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் வந்து நிறைய வரும். ஏதாவது ஒரு புது ப்ராடக்ட் மார்க்கெட்டில் வருது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்டை வாங்குறீங்க, ஒரு 6 மந்த்ஸ் இல்லை வந்து 12 மந்த்ஸ்க்கு வந்து EMI கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னா நோ காஸ்ட் EMI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. அண்ட் அதுவுமே ஒரு பர்டிகுலர் கிரெடிட் கார்ட்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். அண்ட் அந்த கிரெடிட் கார்ட்ஸ் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா நீங்கள் கூட அந்த ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 60,000 ருபீஸ்க்கு லேப்டாப் வாங்குறீங்க. 60,000 நான் எங்கே சொல்கிறேன்னா எனக்கு தான் இப்போ கணக்கு போட ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து இந்த ஒரு 60,000 ருபீஸ் லேப்டாப் அந்த ஒரு ஃபெஸ்டிவ் ஆஃபர் மூலயமா இந்த ஒரு கிரெடிட் கார்டில் நோ காஸ்ட் EMI நீங்கள் மாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை வந்து ஒரு 12 மந்த்ஸ்க்கு மாற்றுவீங்க. ஸோ 12 மந்த்ஸில் வந்து நீங்கள் மந்த்லி ஒரு 5,000 பே பண்ணால் போதும். ஏன்னா ஒரு 12 மந்த்ஸ் EMI கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம வந்து இன்ட்ரெஸ்டே பே பண்ண வேணாம்னா அது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா மினிமம் ஒரு 3 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் தான் வந்து தருவாங்க. பட் ரேராக வந்து 12 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து நோ காஸ்ட் EMI ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா அதே வந்து ஒரு பெரிய ஒரு டீல். ஸோ அதை வந்து நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, அது மூலிமா நீங்கள் வந்து காஸ்ட் சேவ் பண்ணுறீங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் என்ன பண்ணலாம், நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி நீங்கள் உங்களுடைய கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணிட்டு மந்த்லி 5,000 ருபீஸ் கட்டுற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிடுறீங்க. ஸோ உங்ககிட்ட ஆல்ரெடி அந்த ஒரு 60,000 கையில் இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணாமல் கிரெடிட் கார்டு தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த 50,000 நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இல்லை ஃபிக்ஸ்டு டெபாசிட்லேயோ இல்லை வந்து நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மந்த்லி ரிட்டர்ன்ஸ் வரும். அண்டு சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்து ஒரு 4,000 இல்லை 4,100 சம்திங் ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி கூட இருக்குது. சப்போஸ் நீங்கள் அந்த ஸ்கீமில் போய்ட்டு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் என்னென்ன ரிட்டர்ன்ஸ் வருதோ அது வந்து உங்களுடைய கிரெடிட் கார்டுக்கு வந்து நீங்கள் பயன்படுத்தலாம், அதாவது அந்த EMIக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி கிவ் அண்ட் டேக் பாலிசி கூட உங்களுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் மூலயமா இருக்குது, அதாவது நோ காஸ்ட் EMI மூலயமா இருக்குது. 4வது வழி, ஹை கிரெடிட் ஸ்கோர். இப்போ நீங்கள் கிரெடிட் கார்டு நல்லாவே யூஸ் பண்ணுறீங்க அண்ட் அதற்குண்டான மணி வந்து ப்ராப்பராக நீங்கள் பே பண்ணிகிட்டே இருக்கீங்க, யூஸ் பண்ணுறீங்க, ப்ராப்பராக அந்த டேட்குள்ளே வந்து பே பண்ணுறீங்க. இந்த மாதிரி உங்களோட கிரெடிட் கார்டு வந்து நீங்கள் வைஸாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் ரொம்பவே அதிகமாக இருக்கும், 800+ இருக்கும். ஸோ 750+ இருந்தாலே அது வந்து ரொம்ப நல்ல விஷயம்தான். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ஹோம் லோன் அப்ளை பண்ணணும் இல்லை வந்து கார் லோன் அப்ளை பண்ணணும்னு ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பர்பஸ் இருந்ததுன்னா இந்த ஒரு கிரெடிட் ஸ்கோர் வந்து உங்களுக்கு ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நார்மலான பர்சன், கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணாத பர்சன் இந்த மாதிரி லோன் அப்ளை பண்ணுறதை விட கிரெடிட் கார்டு வந்து நல்லா யூஸ் பண்ணிட்டு ப்ராப்பராக வந்து அந்த மணி மேனேஜ்மெண்ட்லாம் வந்து ப்ராப்பராக பண்ணி கிரெடிட் ஸ்கோரை வந்து ஹையில் வச்சிருக்கிறவங்க
லோன் அப்ளை பண்ணாங்கன்னா அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். ரேர் கேசஸில் 2% 3% கூட அவங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மாறத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ பேங்க் வந்து உங்களை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணும். அதுக்கேற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப ரொம்ப குறைவாக கொடுக்கும். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ வந்து உங்களுக்கு அது பெருசாக தெரியாது. பட் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஹோம் லோன் எடுத்துட்டீங்க அண்ட் 5 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து அதை பே பண்ணுறீங்கன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பொறுத்து தான் நீங்கள் வந்து எவ்வளோ அதை பே பண்ணி முடிக்கிறீங்கன்னு இருக்குது. சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து வாங்கினதை விட ரொம்ப அதிகமாக பே பண்ணி முடிப்பீங்க. நீங்கள் கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்கன்னா வைஸாக யூஸ் பண்ணுங்கள். உங்களோட கிரெடிட் ஸ்கோர் தான் வந்து உங்களோட ஃபியூச்சரிஸ்டிக்கான அந்த ஒரு விஷயத்தை வந்து தீர்மானிக்கும். 5வது மற்றும் கடைசியான வழி, எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச வழி என்னென்னா earn by spending for others. அதாவது உங்களுடைய கிரெடிட் கார்டை நீங்கள் மற்றவங்க கிட்ட கொடுத்து அதன் மூலமா நீங்கள் வந்து காசு பார்க்குறது. ஸோ இப்போ வந்து நீங்கள் கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து ரொம்ப நிறைய யூஸ் பண்ணுறது இல்லை. ஆனால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஃபேமிலி ஆகட்டும், இல்லை ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், அவங்களுக்கு வந்து உங்களோட கிரெடிட் கார்டு பயனுள்ளதாக இருக்கா? நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். பட் வந்து ட்ரஸ்ட்வர்த்தி பர்சனாக பார்த்துட்டு கொடுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. ப்ரிகாஷனுக்கு நான் வந்து உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். சப்போஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் வந்து ரொம்ப ட்ரஸ்ட்வர்த்தி பர்சன், அவங்க வந்து ப்ராப்பராக உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களோட கிரெடிட் கார்ட்ஸ் வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ண வைக்கலாம். ஸோ இதன் மூலிமா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இந்த மாதிரி நிறைய பீப்புளுக்கு கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு கிரெடிட் கார்ட்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். உங்களுடைய கிரெடிட் கார்டு நிறைய யூஸ் ஆகும் அண்ட் உங்களோட கிரெடிட் ஸ்கோரும் வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அந்த கிரெடிட் கார்டு யூட்டிலைசேஷன் வந்து ரொம்பவே நல்லா இருக்கணும். அப்போ தான் வந்து கிரெடிட் ஸ்கோரும் வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு நிறைய ரிவார்ட்ஸ் பாயிண்ட் கிடைக்கும், நிறைய இடத்துல வந்து கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைக்கும் அண்ட் வந்து கேஷ்பேக்ஸும் வந்து சம்டைம்ஸ் நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் நீங்கள் உங்களோட கிரெடிட் கார்டு கொடுப்பீங்க. ஸோ இதனாலவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களோட கார்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கேஷ்பேக் என்னதான் வந்து ரெடியூஸ் ஆகி உங்களுக்கு வந்தாலும் அந்த ஸ்வைப் பண்ண அந்த பொருள் மூலயமா ரிவார்ட் பாயிண்ட்ஸும் சரி, அந்த கிஃப்ட் வவுச்சர்ஸும் சரி உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அதுவுமே உங்களுக்கு ஒரு விதமான பெனிஃபிட். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கேஷ்பேக் தெரியாமையும் இருக்கும், அது கூட வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பட் இது வந்து சும்மா ஆப்ஷனல் தான் நான் சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மற்றவங்களுக்கு கிரெடிட் கார்ட்ஸ் கொடுத்து அதன் மூலமா நீங்கள் வந்து நல்லாவே சம்பாதிக்கலாம். கிரெடிட் கார்டு வச்சு என்னென்ன வழிகளில் நாம் வந்து பணம் பார்க்கலாம், எப்படி பணம் சேமிக்கலாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போது என்னதான் வந்து நீங்கள் கிரெடிட் கார்டு வச்சுருந்தாலும் உங்களுடைய கிரெடிட் கார்டு யூட்டிலைசேஷன் 60%க்கு மேலே போகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து அது உங்களுக்கு நிறைய விதத்தில் நல்லதாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, 100% ஃபுல் அமௌண்ட்டை யூஸ் பண்ணிடுவாங்க. அதாவது கிரெடிட் லிமிட் என்னென்ன இருக்கோ எல்லாமே யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் அவங்களால பே பண்ணாமல் போயிட முடியும். ஸோ இந்த ஒரு அன்கம்ஃபர்டபுளான சிச்சுவேஷன் வேணாம் அப்படின்னா உங்களுடைய கிரெடிட் கார்டு வந்து நீங்கள் 60%க்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. 50க்கு கீழே இல்லை 60க்கு கீழே இருந்தால் போதும். அண்ட் ரெண்டாவது இம்பார்ட்டன்டான விஷயம், கிரெடிட் கார்டு வச்சிருந்தா நம்ம கிட்ட வந்து நிறைய காசு இருக்குன்னு தயவு செஞ்சு அது ஒரு மைண்ட் செட் வச்சிடாதீங்க. கிரெடிட் கார்டுனாவே அது வந்து ஒரு கிரெடிட் லிமிட் தான். நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அதை யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் பதிலுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணியே ஆகணும். ஸோ வந்து கிரெடிட் கார்டு வச்சு நீங்கள் நிறைய பெனிஃபிட்ஸ் அடையலாம். ஆனால் வந்து கிரெடிட் கார்டு வச்சுருந்தா நம்ம கிட்ட நிறைய காசு இருக்குது, நீங்கள் தாம் செலவு பண்ணக்கூடாது. அந்த ஒரு மைண்ட் செட் இருந்தால் கண்டிப்பாக எடுத்துருங்க. 3வது மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். உங்களுடைய கிரெடிட் கார்டு வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராப்பராக ட்ராக் வச்சு யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் அது உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். நீங்கள் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறீங்க, ரிலேட்டிவ்ஸ்க்கு கொடுக்குறீங்க, பட் ட்ராக் எதுவுமே இல்லை, நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குமே ட்ராக் எதுவுமே இல்லை அப்படின்னா அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் தான் வந்து சஃபர் ஆவீங்க. ஏன்னா அது உங்களோட கிரெடிட் கார்டு உங்களோட நேமில் இருக்குது. ஸோ உங்களோட கிரெடிட் கார்டை நீங்கள் பத்திரமா பார்த்து வைஸாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ மூலமாக ஒரு கிரெடிட் கார்டை வச்சு நம்ம வந்து எப்படி பணம் பார்க்கலாம், எப்படி வந்து மணியை சேமிக்கலாம், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நம்ம வந்து எவ்வளோ பெனிஃபிட்ஸ்லாம் வந்து அடையலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிரெடிட் கார்டை வந்து எப்படி பயன்படுத்தணும், பயன்படுத்தக்கூடாது அதுவுமே நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நான் கிரெடிட் கார்டில் வேறு ஏதாவது ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து விட்டுட்டேன்னா அதுவும் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் உங்கள் லிங்க் மென்ஷன் பண்ணியிருக்கோம். போயிட்டு அந்த லிங்க் கிளிக் பண்ணி எங்களோட ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எங்களோட ஃப்ரீடம் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800+ கோர்சஸ் இருக்குது. பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக, ஃபார்மிங் ரிலேட்டடாக மற்றும் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய கோர்சஸ் இருக்குது. எங்களுடைய கோர்ஸ்லாம் வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொரு மெயினான விஷயம், நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா இன்ட்ரடக்ஷன் மாடியூல் எல்லாத்துக்குமே நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன் மாடியூல் நீங்கள் ஃப்ரீயாக பார்த்தாலே உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆப் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி அந்த கோர்ஸை படிக்க ஆரம்பிக்கலாம். கடைசி இட்ஸ் மீ பாலா சரஸ்வதி சைனிங் ஆஃப். கெட் வைஸ் பிரேக்.